How to achieve your goal at the starting stage. இது வந்து என்னோட மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 ஸ்டெப்பில் ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் கிடையாது. நான் வந்து இந்த தப்புலாம் நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த தப்பு பண்ணாதடா அப்படின்றத சொல்கிறேன். ஸோ 4 சிம்பிள் ஸ்டெப் 0லேருந்து level 1 போகிறதுக்கு எப்படின்றது இந்த 4 பாயிண்டில் சொல்கிறேன். நம்பர் 1, யூஸ் ஆல் த ஃபியூல். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியுமா தெரியல. நான் ஈமான் காசிக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ளைட் வந்து பறக்கும்போது 40% ஆஃப் த ஃபியூல் வந்து ஃபஸ்ட்லேயே லூஸ் பண்ணிடுமா, பேலன்ஸ் 60ல் தான் அது பறந்து போய் இறங்குமா. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், நியர்லி 50% ஆஃப் த ஃபியூல் இஸ் டன் while டேக்கிங் ஆஃப். பிஸ்னஸ் எடுக்கும்போதே அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபியூல் நம்மளுக்கு போயிடுமா. அவ்வளோ டைம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு டூ, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் நாட் டு டூ. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, நான் யூடியூப்பில் வந்து வீக்லி 2 வீடியோஸ் போட்டுருக்கும்போது ஓகே, வீக்லி 1 வீடியோ போட்டுருக்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி when I started to post 2 videos. ஸோ என்னாச்சு, வீக்லி ஒன்ஸ் இந்த மாதத்துக்கு வந்து 4 வீடியோ போகிற இடத்துல 8 வீடியோ ஆச்சு. ஸோ I understand how to take videos. ஒன்று நான் தெரிஞ்சுக்கிச்சேன். அதே நம்ம 8 வீடியோக்கு நம்ம தெரிஞ்சுன்னா 2 மாதம் இருந்திருக்கும். ஸோ 2 வீடியோ போட்டதால் 1 மந்த்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். 3 வீடியோஸ் போட்டதால் 15 days தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, when you push yourself out of your limit, you will understand how to do. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஃபஸ்ட்டு நீ தான் ஓடணும், அதுக்கப்புறம் தான் உன்னை வச்சு நீ வேறு யாராவது வச்சு ஓட்ட முடியும். லைக் எந்த பிஸ்னஸ் பீப்புளும் எடுத்துக்கோங்க, எந்த யூடியூபரும் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு அவர் தான் வீடியோ எடுத்துருப்பாரு, அவர் தான் எடிட் பண்ணியிருப்பார், அவர் தான் போஸ்ட் பண்ணியிருப்பார், அவர் தான் கண்டென்ட் எழுதிப்பார். போக தான் கண்டென்ட் எடிட்டர், வீடியோ எடிட்டர் ஹையர் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் லைட்டிங் மேனேஜ் பண்ணுவாங்க, வீடியோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒன்று அவன் டெவலப் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, first they have spent their 40% of the fuel in their business. So try to do that first. நீங்கள் ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்கன்னா அது ஒன்றுல வந்து ஃபுல் ஃபோக்கஸ். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் எடுக்கிறேன்னா அவ்வளோதான், யூடியூப் சேனலில் மொத்த எனர்ஜியும் போடுவேன் நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிலே போட்டிங்கன்னா you will find success as soon as possible. Try to use your fuel at first. So number 2, ignore the outside noise. ஸோ இது வந்து என்னோட லைஃப்லேருந்தே நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹிட்டானது வந்து இது. ஸோ நான் when I joined in my real estate business job, அங்கே வந்து எனக்கு வந்து யார் சொன்னாங்க தெரில, ஒரே ஒருத்தர் 2 பேர், அந்த ஓனர் சன் மட்டும் தான் எனக்கு சொன்னது, இது வந்து நல்லா உனக்கு தரும், நீ ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு அவுட் சைடில் எல்லாருமே, ஈவன் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தெருவில் பார்க்குற பசங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே இது ஏன் பண்ணுறேன், இது ஏன் பண்ணுறேன் அதே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு நாள் வந்து ரீசெண்டாக அந்த டைமில் ஜாயின் பண்ணிட்டு வேலையிலேருந்து போயிட்டு அங்கே வந்து இறங்குறேன், பைக்கில் தான் போய் இறங்கினேன். அங்கே ஒரு அண்ணா நின்றுருந்தாங்க. சல்மான் தானே, இந்த வேலை செய்கிறேன் அப்படின்றது. என்ன இந்த வேலைக்கு என்ன, இதில் சரி நான் கற்றுக்கிறேன், எப்படி வீடு கட்டணும்னு கற்றுக்கிறேன், ஏன்னா வீடு வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்தேன். ஸோ நான் வந்து அப்போ 3rd month or 2nd month சம்திங் 15 months I have worked on that. அதில் நடுவில் தான் அந்த வீடெல்லாம் நான் விற்றேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஜாப் குவிட் பண்ணேன். ஏன்னா அந்த ஃப்ளிப்பிங் எனக்கு நல்லா வந்துச்சு சொல்லி I just quit my job and I'm just doing the flipping thing. இப்போ நிறைய people என்ன கேட்குறது என்னன்னா, வேலை விட்டு இவ்வளோ மாதம் ஆகுது, எப்படி earn பண்ணுறேன்னு சொல்லி. நான் the only thing I used to say is, தெரில, எங்கள் அப்பா அம்மா தான் சோறு போடுறாங்க, நான் எங்கள் வீட்டில் தான் சும்மா இருக்கேன். செகண்ட் திங், ஜாப் சர்ச் பண்ணிருக்கேன் அப்படி தான் சொல்லுவேன். யாரெல்லாம் என்னை வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையுமே இப்போ இருக்கிற ஒரே காண்ட் என்னன்னா, இவன் எப்படி காசு earn பண்ணுறான். I used to go and eat every single day இல்லைனா கூட வீக்கில் 4-5 டைம் நான் வெளில போய் சாப்பிட்றேன். அதில் தான் இப்போ லைட்டாக பாடி ஃபேட் போட்டிருக்கேன். பட் அது ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது, லைக் வெளில போய்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் திங் இஸ், அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ட்ரை டு டூ இட். இவன் வாய்ஸ்லாம் விட்டுருங்க. நான் வந்து யூடியூப் சேனல் சொல்லலாம், எல்லாருமே ஃபஸ்ட்டில் எனக்கு யூடியூப் சேனல் சொல்லியிருந்தா என்ன இருக்கும், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்டான்னு சொல்லி ஃபஸ்ட்டே இந்த வேலைக்கு வந்து கண்ணில் தெரியுறது, அதுக்கே வேணாம்னு சொல்கிறாங்க. இதில் யூடியூப் வேலை சொன்னால் அதுவும் வேணாம்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துமே வேணாம்னு சொல்லிட்டா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மோட்டிவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் அவன் இவன் வேணாம் அப்படின்னா ஒருத்தன் வந்துச்சு. ஸோ அது ஒரு மாதிரி உள்ளேருந்து நம்மளுக்கு எரிச்சலாகிடும். ஸோ ட்ரை டு அவாய்ட் திஸ் நாய்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோணும், எனக்கு எதாவது தோணுதுப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா ஜஸ்ட் டூ இட். அவன் வாய்ஸ் இப்போ ஃப்யூச்சரில் வந்து கேட்டு நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்யூச்சர் நீங்கள் என்ன யோசிப்பீங்க, அடப்பா ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் மேடா அப்படின்னு யோசிப்பீங்க. ஜஸ்ட் இக்னோர் அவுட் சைட் நாய்ஸ். இது வந்து நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். 3rd பாயிண்ட், டோன்ட் மல்டி டாஸ்க். இது வந்து நான் ஃபஸ்ட்டில் வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து நான் நிறைய விஷயம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நான் ஃபோக்கஸ் தான் யூடியூப், வீடு விற்பேன், வேலைக்கு போவேன், அவ்வளோதான். ஜிம் போவேன், இது 4 தான். ஜிம்முன்றது ஒரு டே டு டே லைஃப், வேலைக்கு வந்து போய் தான் ஆகணும். ஸோ வீடு விற்கிறதுக்கு கால் வந்தால் நான் போவேன். யூடியூப் ஐ நீட் டு டூ இட் டெய்லி, ஃபுல் ஃபியூல் தேர். ஸோ யூடியூப்னு போடும்போது 7 or 8 months I got like 100 subscribers. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அப்போது 100 பேர்ரா வேறு லெவல், யார்கிட்டையுமே சொல்லாமல் 100 பேருன்றது எனக்கு அப்போ எவ்வளோ இருந்துச்சு. லைக் எந்த ஃப்ரெண்டுக்குமே தெரியாது, எந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த 100மே ஆர்கானிக்காக நான் க்ரோ பண்ணதுன்ற போது ஐ ஃபெல் ப்ரௌட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் போகும்போது யூடியூப் பண்ண ஆரம்பித்தேன். சைடில் இன்னொரு தீம் பேஜ் ஒன்று ரன் பண்ணேன். அப்புறம் ஃப்ளிப்பிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் போனேன். இது என்ன ஆச்சுன்னா, இங்கே குதிக்கும் போது
இதில் ஃபோக்கஸ் கம்மியாகுது, இதில் ஃபோக்கஸ் கம்மியாகுது, இதில் ஃபோக்கஸ் கம்மியாச்சு. நடுவில் யூடியூப்லலாம் வந்து நிறைய ஃபோக்கஸ் வந்து கம்மியாச்சு. என்னால் வந்து கரெக்டாக வந்து எந்த வீடியோலையுமே பேச முடியல. என்னோட எனர்ஜி வந்து நானே பார்க்க ஆரம்பித்தேன். ஐ ஃபெல்ட் லோ இன் தட். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எஸ்எம்எம் வந்து லைட்டாக இறக்கிட்டேன். அது வந்து வேறு ஏதாவது கிளைண்ட் கேட்டாங்கன்னா ஐ யூஸ் டு ஹையர் சம் பீப்புள். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து அவள் தான் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ அவன் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு கிளைண்ட் வந்து அது பண்ணுறாங்க, இன்னொரு கிளைண்ட் வேணான்னு போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ சைடில் சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு ஃப்ரீலி இருக்கும்போது அப்ரோச் பண்ணுவேன். ஃபுல் ஃபோக்கஸ் ஃப்ளிப்பிங்கில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ளிப்பிங் ஐ ஃபெல்ட் லைக் ஐ கேன் ரீச் 10 lakhs 20 lakhs இன் தட் ஃபுல் எனர்ஜி அதில் குட்டா. ஏன் அப்படின்னா ஆடே ஸ்பெண்ட் பண்ணாமல் ஐ ஹவ் மேட் லைக் லேக்ஸில் மணி அமௌண்ட் நான் சொல்லலை, பட் ஐ ஹவ் மேட் மணி இன் லேக். பட் என்னாச்சு, இப்போ நம்ம அந்த அமௌண்ட் எடுத்து ஆட்ஸும் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீ ஆட்ஸும் ரன் பண்ணி ஃப்ரீ கண்டென்ட்டும் போட்டு லீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா ஐ தாட் லைக் தட். ஸோ ஓகே, ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்றதால இப்போ நான் இதில் ஜம்ப் பண்ணிட்டேன். இது ஒன்று நான் பண்ண போகிறேன். அண்ட் ஐ எம் டூயிங் சம் அதர் ஸ்டார்ட் அப் திங் ஃப்ரம் ஒன் மோர் பர்சன். ஸோ அது யோசிச்சிருக்கோம், அது ரியல் எஸ்டேட்டுக்கு மட்டுமே. ஸோ அது எல்லாமே யூடியூப் இப்போ 2 விஷயம் ஃபுல் ஃபோக்கஸாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நடுவில் வந்து நிறைய பீப்புள் ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ளிப்பிங்னு கேட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இப்போ ஃப்ளிப்பிங் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சண்டே ஒரு ஸ்டெப்பாக கிளியராக நான் வந்து நிறைய வீடியோஸ் உள்ள போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் பை. இட்ஸ் லைக் ஒன் டைம் பேமெண்ட் தான், மாதம்லாம் கட்ட தேவையில்ல. நான் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ஜஸ்ட் ஒன் டைம் பேமெண்ட் உள்ளே ஜாயின் பண்ணுங்கள். யூ வில் லேர்ன் ஒன் ஸ்டெப் ஒன்னா அப்படியே ஆக்ஷன் எடுத்துகிட்டே வாங்க. ஐ கேன் கேரண்டி யூ வில் மேக் மணி. ஒன்லி திங் இஸ் இஃப் யூ டேக் ஆக்ஷன். ஸோ நான் உள்ளே போனேன், பார்த்தேன், நல்லா தான் இருக்குது, பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா யூ ஒன்ட் கோ. பட் த திங் இஸ் யூ நீட் டு குவிக்லி ஸ்டார்ட் எவ்ரி திங். ஆக்ஷன் தான் உங்களுக்கு எல்லாமே தரும். ஃபோர்த் ஒன், நெவர் எவர் சேஞ்ச் யுவர் மாடல். எனக்கு தெரிஞ்ச 2-3 பர்சன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் நிறைய மிஸ்டேக்ஸ்லையும் பார்த்துருக்கேன். இது என்ன ஆகுதுன்னா எனக்கும் இது அப்பப்போ ஃபீல் ஆகும். நான் ரியல் வேர்ல்டில் ஜாயின் பண்ணல. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளிப்பிங் பார்த்தேன், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எஸ்எம்எம் பார்த்தேன், இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு போனேன். கிரிப்டோ பார்த்தேன், இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ள போனேன். ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னா என்னோட ஃப்ளிப்பிங்கில் இருந்த 100% எஃபெக்ட், லெட்ஸ் டேக் 80%, 20% யூடியூப்ல இருக்குன்னு வச்சுக்கோ. 80% எஃபெக்ட் இங்கே 40 ஆகிடுச்சு. ஸோ இதில் இருந்து மாறும்போது இதில் வந்து 30, இதில் 20, இதில் 10 ஆகிடுச்சு. லைக் அந்த மாதிரி கோளாராக மாறிடுச்சு அது. பட் த திங் இஸ் நான் உள்ளே போனதில் எனக்கு யூஸ்ஃபுல் தான். ஐ லேர்ன்ட் அபவுட் எஸ்எம்எம், அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறேன். ஐ லேர்ன்ட் அபவுட் கிரிப்டோ, ஐ எம் ஏர்னிங் தட். பட் ஐ எம் ஏர்னிங் ஃப்ரம் ஃப்ளிப்பிங் டூ. பட் த திங் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதிலே கொடுத்துட்டா ஐ ஹவ் ரீச் ஸோ மச். நிறைய பீப்புள் சொல்லியிருப்பாங்க, அந்த வந்து ஒரு சொட்டு எடுக்கிறதுக்கும் லைக் சர்வன் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா, நீ ஏன் நான் ஒரு சொட்டுக்கு போகிறேன் அப்படின்போது ஐ யூஸ் டு ஃபோக்கஸ் மை செல்ஃப். வேணாம் திரும்புன்னு சொல்லி. ஸோ த திங் ஐ எம் கமிங் டு சே இஸ் ட்ரை டு டூ ஒன்லி ஒன் டாஸ்க் அப்படின்றது ஜென்யூனாக நான் சொல்கிறேன். எல்லாமே பண்ணாதீங்க. சி யூ திங்கிங் டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல், ட்ரை டு டூ இட் ஃபார் 3 to 4 months. உங்களுக்கு தெரியும் இது ஓகே ஓரளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேலே பண்ணாதீங்கன்றதும் நான் சொல்ல முடியாது, பண்ணுங்கன்றதும் சொல்ல முடியாது. தட்ஸ் யுவர் ஒப்பீனியன். இப்போ லெட்ஸ் லைக் நான் யோசிக்கும் போது ஐ நீட் டு டூ மினிமம் 1.5 year அப்படின்னு தான் யோசிச்சேன். ஸோ 1 year அப்புறம் தான் எனக்கு வந்து 1000, 1.5 year அப்புறம் தான் எனக்கு 1000 வந்தாங்க. ஜூனில் தான் வந்தாங்க. நிறைய பீப்புள் சஜஸ்ட் பண்ணும்போது ட்ரை டு டூ இட் ஃபார் 1 year அப்படின்வாங்க. ஸோ நான் வந்து இஃப் யூ வாண்ட் டு டூ இட் ஃபார் 1 year. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு டூ இட் ஃபார் 6 months மினிமம். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது கிளிக் ஆகுமா இல்லைன்னு சொல்லி. அதுதான் நம்ம 1 month ட்ரை பண்ணேன் வரல, 2 நாள் ட்ரை பண்ண வரல அப்படின்னா. ஸோ ட்ரை டு டூ ஒன்லி ஒன் திங். இந்த 4 மிஸ்டேக் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் டு கோ ஃப்ரம் 0 to 1. ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் யூ கேன் ஜாயின் ஃப்ரம் தெம். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பாய், ஜெஸ்.